என்ன தாச்சி? என்ன இப்ப சொன்னா மட்டும் என்ன தீர்த்து வைக்க போறாரா தோர? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அமைதியா இருக்கு சொல்லுடி. ஃபீஸ் கட்டணுமா? யாருக்கு? இவங்களுக்கா? இன்னும் அது நீங்க ஸ்கூல் முடிக்கல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, எனக்கு தங்க பிள்ளை. அது உன்ன மாதிரி அது தர்தல. அவங்கிட்ட போய் கேக்குறியே, அவன தர மாதிரியே தெரியுது உனக்கு? இது 1.5 பவுன். இதை நான் சம்பாரிச்சு வாங்கணும், சரிங்களா? யார் காசும் கிடையாது. என் உடம்புல இருக்கிற மொத்த பாட்சியை வித்தாவது நான் உங்க குடும்பத்தை காப்பாத்துவேன். அந்த அளவுக்கு அபி மனசு என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, நான் உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள கடைசியா பார்த்துட்டு கொடுக்குறேன். அவனை பத்தி தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்க நீ. இது 70 ரூபாய்க்கு வாங்க. 9 கொண்டு சரவணா ஸ்டோர்ல. என்னம்மா நீ வந்துட்டியா? என்னதான் பண்ற? வெயில் நேரத்துல அடுப்பாண்ட சமையல் வேலை தான் நடந்து. என்னது இது? மார்க்கெட்டுக்கா வந்தேன். ஏன் தக்காளி வெங்காயம் இருக்கு வீட்டுல? சீப்பா கிடைச்சது. என்ன போகுது? வேணும் போகுது. வந்தது வாங்கிட்டு வந்து தான் ஆகணுமா? நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ சாப்பிடுப்பாயா? என்னாச்சுமா? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைடா, தங்கச்சிக்கு பீஸ் கட்டணும். தேர்ட் இயருக்கா? ஹரியர் எதுவும் வைக்கல? அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா, அவ எதுவும் வைக்கல. ஃபீஸ் தான் கட்ட வேண்டியது தானே? ஃபீஸ் கட்டணும்னு இருக்க. கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 50,000 மட்டும் குறையுது. எவ்வளோவா? 2.5 லட்சம். ஓ, ஃபீஸை கட்டியே இதை மேல முடியாது பொழுது. நீங்க ஒரு 50,000 மட்டும் எங்கன்னா ரெடி பண்ணணும். எவ்வளோ ரெடி பண்ணிட்டியா? இல்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். சரி, எங்கேயாவது வாங்கி கொடுக்க சொல்லலான்ட்டு. என்கிட்ட எதுமா பணம்? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அதுக்காக ஃபீஸுக்காக இடத்த இது பண்ணிக்கலாம். நானே 2 பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிட்டு உட்காந்து இருக்கேன். உங்ககிட்ட கேட்கலான்னு நான் இருக்கேன், நீ என்கிட்ட கேக்குறியா? அது ஒண்ணு சொல்லு. இப்படி 50,000க்கு உடனே என்கிட்ட வந்துரு. இருந்தாதாம தத்தை வேணா நான் வந்தா நான் கேக்குறேன். கரண்ட் இல்லையா? வேர்த்து விடுங்க பண்றீங்க அத்தை. போனே பண்ணல. பிக்கப் பண்ணிருப்பான்ல. அதான் சொல்லிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. ஏன் நடந்து வந்த? போன் பண்ணி தான் கூப்பிட்டு இருப்பான். ஏன் நடந்து வந்த? ஓடி வரேன்னு சொல்லியிருப்பான். கம்முனுடா, அவங்கள மனசு சரியில்லாம இருக்காங்க. ஏன் என்னாச்சு அத்தை? என்ன மனசு சரியில்லை அத்தைக்கு? அத்தைக்கு மனசு சரியில்லை. அதான்ப்பா கலந்து எனக்கு படப்படப்படன்னு இருப்பா. ஏன் மனசு ஒரு மாதிரியா இருந்தது. இதுவும் எப்ப பிரச்சனைன்ற மாதிரி இருந்தது. பாத்தீங்களா? உங்களுக்கு தான் பிரச்சனையா? நேரங்களை தெரியாம ஜோக் பண்ணிட்டு இருக்கான். என்ன தாச்சி? என்ன இப்ப சொன்னா மட்டும் என்ன தீர்த்து வைக்க போறாரா தோர? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அமைதியா இருக்கு சொல்லுடி. ஃபீஸ் கட்டணுமா? யாருக்கு? இவங்களுக்கா? இன்னும் அது நீங்க ஸ்கூல் முடிக்கல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அரியர் எழுத போறீங்களா? சும்மா கலாய்க்க வேணாம். கம்முனு இராண்டா. என்ன பிரச்சனை சொன்னதானே தெரியும். ஃபீஸ் கட்டணும்னா என்ன ஃபீஸ் கட்டணும்? காலேஜ் 3rd இயர் வந்து ஃபீஸ் கட்டி பில் எதை கட்டணுமா? ஃபீஸ் கட்ட புடின்னு போயிட்டாங்களா? அது இப்ப பண்றாங்க ஈபி காரங்க. நீ சொல்றத கேட்க மாட்டான், இப்படிதான் பேசுவான். என்னாச்சு? நான் எவ்வளவு சொன்னமா? 50,000 ரூபாய் என் தங்கச்சிக்கு. அபிகா? ஆமா பண்ணிருவேன் அத்தை. மச்சஞ்சிங்கன்னா நான் உசு கொடுப்பேன் அத்தை. ஆமா ஆமா, நான் வார்த்தை போங்க. சும்மா அப்படியே செய்யற மாதிரி தான். என்ன சொன்ன? மச்சஞ்சிக்கு பிரச்சனைனா மாமாங்கற நான் தானே பார்க்கணும். ஆமா ஆமா, என்ன தப்பு? நீ தான் பார்க்கணுமா? அப்பா சாமி, நீ போதும் நடிப்பு போதும், போங்க. சும்மா அப்படியே செஞ்சுற மாதிரி தான் அப்படியே பேசுவீங்க எல்லாம். வீட்டுல நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு, நீ கட்டிடுவியாங்க? வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் உன்னால தீர்க்க முடியல. பசங்க போனா இப்படி வேணா போதுரி. மச்சஞ்சி கஷ்டப்படக்கூடாதுடி. மச்சஞ்சி படிச்சு நாளைக்கு வந்து தஞ்சாவூர் கலெக்டரா வரணும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பசங்க வந்து எப்படி வேணா பண்ணுமா? என் மனசுடியா, என் உசுரடியா, என் தங்க மச்சஞ்சி. நான் மனசு உசுராமே என்ன? ஏய் ரொம்ப அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, எனக்கு தங்க பிள்ளை. அது உன்ன மாதிரி அது தர்தல.
யார் தருதல? நீ தானே தருதலையா இருக்க. படிச்சு இப்ப பாரு முன்னுக்கு வர போகுது பாரு. நீ தானே தருதல. உன்னோட வீட்டு பிரச்சனை உன்னால தீக்க முடியல, நீ போய் அவ பிரச்சனை தீக்க போறியா? தீப்பண்டி என் மச்சஞ்சிக்காக என் உயிரை கொடுப்பேன் நானு. ஆமா உயிரை கொடுப்ப. என் மச்சஞ்சிக்கு நான் அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாதுடா. ஆக மொத்தம் அழிஞ்சு போச்சு உள்ளது. ரெடி. வாய் ஒண்ணு இல்லன்னு நினைச்சுக்க, அவ்வளவுதான். வாய் ஒண்ணு அப்படியே குறைச்சு. அதனாலதான் கொஞ்சம் நேரம் கூட சொல்ல மாட்டான் யாரும். கொஞ்சம் கொஞ்சம் உயிர் ஆயிடலாம். அதனாலதான் அவன் அசிங்கப்படுத்துறாங்களா? பொம்பளைங்க உட்கார்ந்து ஒரு ஆம்பளை அசிங்கப்படுத்துறீங்க. இருக்கிறது தானே படுத்துறோம். உங்களுக்கு நம்பிக்கை. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க நம்பறதுக்கு உங்களுக்கு 50,000 வேணும், கொடுக்க முடியுமா உங்களால? அதெல்லாம் முடியாது. அவன் நல்லா அவன்கிட்ட போய் கேக்குறியே, அவன தரமாரியே தெரியுது உனக்கு. இது 1.5 பவுன். இதை நான் சம்பாரிச்சு வாங்கணும், சரிங்களா? யார் காசும் கிடையாது. இதை வேலையில வந்த பைசா நான் உழைச்சி சம்பாரிச்ச காசுல வாங்குறது. 1.5 பவுன். இன்னைக்கு இருக்கிற நகை விலைக்கு இதை வச்சீங்கன்னா 70-80 வரைக்கும் கிடைக்கும். இந்தாங்க முதல்ல வேலையை வந்து புடின்னு போயிடுங்க. அந்த மாதிரி இல்ல அத்தை, நானு நீங்க புடிங்க. அம்மா வேணாமா? அத்தை நீங்க புடிங்க. அம்மா வேணாம். வேலையை பாரு. அம்மா வேணாம். வேலையை பாருன்ட்டு. அதான் நீ பேசாதன்ட்டு. அம்மா அத வாங்காத. அதான் அமைதியா வரேன்ட்டு. உன் வேலையை பாரு. நீ பேச கூடாது. என் அத்தைக்கு ஒண்ணு நான் தாடி வரணும். என் மச்சன் அவங்க செல்லட்டியவ என் உசுரடி லவ் யூடி. சொன்னா கேளு. நீ வாய மூடுங்க ராதா. ஏண்டி அவளே குடுக்குறப்ப நீ ஏன் இப்படி பண்ணுகிற? வேணாம் சொன்னா கேளு. பிரச்சனை பின்னாடி பாத்துக்கோ. பாரு வாய மூடு. அதான் சொல்லிட்டு அடிச்சுவேன். என்னை எவ்வளவு கேவலப்படுத்திருப்பீங்க, அசிங்கப்படுத்திருப்பீங்க, அவமானப்படுத்திருப்பீங்க, துக்கப்படுத்திருப்பீங்க. என்ன வேதனைப்பட்ட எவ்வளவு கூலி குறுகி இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. நான் தாண்டி அவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசு என்னன்ட்டு எடுத்துட்டு போங்க. அவன் நல்லவனா இருக்கணும் கூட நீ தான். யார் இவன்? நஞ்ச வளர்த்துற. இவன் நல்லவனா? உனக்கு யாரு தெரியும்? என் அத்தை குடும்பத்துக்காக, என் மாமியாருக்காக, என் மச்சனிச்சிக்காக, என் உடம்புல இருக்கிற மொத்த பாட்சியம் வித்தாவது நான் உங்க குடும்பத்தை காப்பாத்துவேன். அந்த அளவுக்கு பாசத்தை யாரு மேல நீ வச்சிருக்கனால எங்களுக்கு தெரியும். என் குடும்பத்து மேல நீ பாசம் கிடையாது. நீ யாரு மேல பாசம் அவங்களுக்கே தெரியும். தெரிய வரும் உனக்கு. எங்க அத்தை குடும்பத்துக்காக ஒன்னே எடுக்க தயாரா இருக்க. ரெண்டாவது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன எடுக்குது? ஆமா அத்தை நீங்க பாருங்க, நான் ஒரு அபிமேல ஆசைப்பட்டு நான் பண்ணல அத்தை. உங்க மேல மரியாதை பண்ணிருக்கேன் அத்தை. அத்தை நீங்க இது உலக மகா நடிப்புடாப்பா சாமி. இங்க பாரு நானே அத்தை எப்பதான் கொஞ்சம் ராசியா இருக்கும். ஒன்னா சமைக்கிற வேலை மா வேண்டாம், குடுத்துருன்னு சொல்லிட்டேன் நானு. அவன் மனச புரிஞ்சா நீ காலி ஆயிடுவ பாத்துக்கோ. அவன் உன்னை ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் ஏமாத்திட்டோம் அப்படியே. நம்பாம நீ எடுத்து அபி மனசு என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. நான் உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள. அவன் பண்றதெல்லாம் ரைட்னு பேசிட்டு இருக்க நீ. போறியா அத்தை? நீங்க கொண்டு போயிட்டு பேங்க்ல வைங்க, சேல்ல வைங்க. அப்பதான் வந்து போலீஸ் தெரியுதா? 5 நிமிஷம் அது என்ன போயிச்சு உனக்கு தெரிய வரும். பாத்துக்க அப்ப தெரியும். தங்கம் மாப்பிள்ள, நிஜமாவே நீ தங்கம். தங்கமா? ஆமா சொல்லுங்க. வயிறு எடுத்து சாப்பிட்டோம் சொல்லுங்க. இவ்வளவு கோல்டா இருக்கிறாரு, இவரை போய் பித்தளையாக்கி பாக்குறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. நானும் சொல்லிதான் பித்தளைன்னு தான் சொல்றேன். என்ன புகழுங்க முன்னாடி. நீங்க என்ன மாப்பிள்ள, நீங்க வல்ல ஒரு நல்ல ஒரு அப்புறம் என் குல சாமி மாப்பிள்ள. நீங்க எங்களுக்கு கிடைச்ச குல தெய்வம். நீங்க என்னோட வயசுல பெரியவங்க தான். ஆனா அதுக்காக நீங்க கால்ல வர அளவுக்கு எல்லாம் கெஞ்சாதீங்க. அளவுக்கு எல்லாம் கெஞ்சல மாப்பிள்ள. மசரே டியூப் லைட் ஆயிடும். நீங்க கால நினைச்சீங்க பாத்தியா மாப்பிள்ள? என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. சரி அத்தை பரவாயில்ல அத்தை. அத்தை ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. ஏன் மாப்பிள்ள? கடைசியா பார்த்துட்டு கொடுக்குறேன். அவனை பத்தி தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்க நீ. இது 70 ரூபாய்க்கு வாங்க. 9 பொண்ணு சரவணா ஸ்டோர்ல. நான் அப்பே சொன்னேன். நிஜமா சொல்றேன். கது சாட்டி இவனை இன்னைக்கு உண்டில்ல எங்க ஓடுறோம்?
நான் நிக்கிறேன் கஷ்டத்துல வந்தா உங்களுக்கு டைம் பாஸ் நான்